அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படும் ராபர்ட் ஆப்பென்ஹைமர் என்பவருக்கும் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதைக்கும் இடையே மிகவும் ஆழமான ஆன்மீக மற்றும் தத்துவார்த்த தொடர்பு இருந்தது என்றால் நம்புவீர்களா? அவர் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்டு பகவத்கீதையை அதன் மூல வடிவத்திலேயே படித்தவர் என்பது பலரும் அறியாத ஒரு சுவாரஸ்யமான உண்மையாகும். ஓபன்ஹைமர் 1930ஆம் ஆண்டு பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தபோது பகவத்கீதையின் அசல் நயத்தை உணர வேண்டும் என்பதற்காக அங்குள்ள சமஸ்கிருத பேராசிரியரான ஆர்தர் ரைதர் என்பவரிடம் சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்டார். தனது நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்களில் தான் படித்த நூல்களிலேயே பகவத்கீதைதான் மிகவும் அழகான தத்துவ நூல் என்று குறிப்பிட்டுள்ளார். 1945ஆம் ஆண்டு ஜூலை 16 அன்று அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் உள்ள பாலைவனத்தில் உலகின் முதல் அணுகுண்டு சோதனையான டிரினிட்டி சோதனை 1000 சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற ஒளியுடன் பிரம்மாண்டமாக வெடித்து வெற்றிகரமாக நிகழ்ந்தது. 1965ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற தொலைக்காட்சி நேர்காணலில் அந்த அணுகுண்டு சோதனையின் தலைவராக இருந்த ஓபன்ஹைமர் அந்த சோதனை அனுபவம் பற்றி குறிப்பிடுகையில், பாலைவனத்தில் மிக பிரமாண்டமான அந்த அணு வெடிப்பு நிகழ்ந்தபோது இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையின் 11வது அத்தியாயத்தில் உள்ள 32வது ஸ்லோகமான காலோஸ்மி லோகக்ஷேக்ருத் பிரவருத்தோ என்று விஷ்ணு அர்ஜுனனை தன் கடமையைச் செய்ய வற்புறுத்துவதற்காக தனது விஸ்வரூபத்தைக் காட்டி அவனை ஈர்க்க முயலும்போது, இப்போது நான் உலகங்களை அழிக்கும் மரணமாகிவிட்டேன், நவ் ஐ am become death, the destroyer of worlds என்ற வரி என் நினைவுக்கு வந்தது. நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் அந்த தருணத்தில் அதையே நினைத்தோம் என்று எண்ணுகிறேன் என்று கூறினார். அணு ஆயுதத்தை கண்டறியும் மேன்ஹாட்டன் திட்டத்தின் போது ஓபன்ஹைமர் ஒரு பெரும் தார்மீக குழப்பத்தை எதிர்கொண்டார். தான் தயாரிக்கும் இந்த ஆயுதம் லட்சக்கணக்கான மக்களை கொல்லப் போகிறது என்ற குற்ற உணர்ச்சி அவருக்குள் இருந்தது. இந்த குழப்பத்தை வெல்ல அர்ஜுனனின் கதை அவருக்கு உதவியாக இருந்தது. மகாபாரத போர்க்களத்தில் சொந்த பந்தங்களை கொல்ல வேண்டுமே என்று அர்ஜுனன் ஆயுதத்தை கீழே போடும்போது கிருஷ்ணர் அவனுக்கு நிஷ்காம கர்மம், அதாவது கடமையைச் செய் என்று போதிப்பார். ஒரு போர்வீரனின் கடமை போரிடுவதுதான். அதன் விளைவுகளைப் பற்றி பலன் எதிர்பாராமல் கடமையைச் செய்ய வேண்டும் என்பது கிருஷ்ணரின் உபதேசம். அதேபோல ஓபன்ஹைமரும் தன்னை ஒரு விஞ்ஞானியாகவும் நாஜி அச்சுறுத்தலில் இருந்து உலகைக் காக்க அணுகுண்டை தயாரிப்பது தன்னுடைய கடமை என்றும் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள பகவத்கீதையின் தத்துவத்தையே நாடினார். ஓபன்ஹைமருக்கு பகவத்கீதை என்பது வெறும் மதம் சார்ந்த நூலாக இருக்கவில்லை. அது அவரது வாழ்க்கையின் மிக கடினமான, உலகத்தையே மாற்றிய ஒரு வரலாற்று தருணத்தில் அவரது மனப் போராட்டத்திற்கு தத்துவார்த்த ரீதியாக ஆறுதல் அளித்த ஒரு வழிகாட்டியாக இருந்தது என்றே கூற வேண்டும். இதுபோன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.